வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/5/2025 வைகாசி மாதம் 15ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனத்தெளிவு, சந்தோஷம், புதிய முயற்சி, பணவரவு, முதலீடுகளுக்கு, வேலைவாய்ப்புகளுக்கு, படிப்பு தடை, தொழில் தடை, உத்தியோக தடை, வியாபார தடை என்ற ஏதோ ஒரு மனதில் இருந்த கஷ்டம் தீரக்கூடிய அதி அற்புதமான நாள். முதலீடுகளுக்கும் பணவரவுக்கும் குறைவில்லாத நாள் என்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மன அழுத்தம், தேவையற்ற விரயங்கள். நாம் ஏதோ ஒன்று சொல்லப்போக வேறு ஒன்று எடுத்துக்கொள்வதனால் குழப்பம். பெரிய அளவுக்கு பண விரயம் காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். குழப்பமான சூழ்நிலை என்பதனால் தெளிவான முடிவு எடுப்பது இன்று உங்களுக்கு சிரமம். அதிமுக்கிய முடிவுகளை உங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் எடுத்தால் தவறாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, லாபம், சந்தோஷம், ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்கென்று ஒரு மாற்றம் வரக்கூடிய நாள். அந்த மாற்றத்தை தள்ளி போடாமல் உடனடியாக எடுக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பெரிய நன்மையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்களை மனமிட்டு பேசி தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் சிறிது கவனம். புதிய அறிமுகங்கள் அனுகூலத்தை தரும். புதிய பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளாக உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பது விசேஷமான பலனையும் பெரிய அளவு நஷ்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படுகிறது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மட்டும் சிறிது கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டவே வேண்டாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தடைகளை தவிடுபடியாக்கும். தொழில் ரீதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக அனுகூலமும் ஏற்றமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. முதலீடுகளுக்கு குறைவிருக்காத சந்தோஷமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய சந்தோஷமும் அனுகூலமும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.